தகிக்கும் பூமி 2026. இந்த தலையங்கமே கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. எனக்கும் ஆரம்பத்தில் இது என்னென்று விளங்க இல்லை. நம்ம இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கிற இந்த வெயில், இந்த சூடு, இது ஒரு சாதாரண விஷயமா? இது ஒரு காலநிலை மாற்றமா அல்லது இது ஒரு சிக்னலா? 2026 ஏப்ரல் மாதம் உலகம் ஒரு பெரிய உண்மையை உணர்ந்திருக்கு. என்ன உண்மை? பூமி வெப்பமடைகிறது. அதுக்கான காரணம் என்ன? பல பேர் பல விதமான ஆலோசனைகளை கொண்டு வராங்க. அதுக்கான காரணம் அளவிடக்கூடியதா, அது ரசாயனத்தால் வருதா, அது பௌதிக காரணியால் வருதா, அது சூழல் காரணியால் வருதா? இப்படி 1000 கேள்விக்கு ஒரு பதில் என்னண்டா, அதுக்கு காரணம் நம்ம தான். ஆனால் இங்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. சிலர் சொல்லுவாங்க இது எல் நீனோ தானே, சிலர் சொல்லுவாங்க CO2 சிறிய அளவில் கூடனா பெரிய பிரச்சனையா. இன்னும் சில பேர் கேட்பாங்க 1 டிகிரி டெம்பரேச்சர் கூடினா சூழலில் அவ்வளோ பாதிப்பு வருமா. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இது வெதர் தானே, இது கொஞ்ச நாளில் மாறிடும். இந்த டாக்குமெண்ட்ரியில் நாங்கள் பூமி எப்படி வெப்பமடையுது, CO2 உண்மையில் என்ன செய்யுது, எல் நீனோண்ட என்ன, அதன் பவர் என்ன, அது மட்டும் இல்லாமல் 2026 ஏப்ரல் இந்த உலகம் என்ன நிலைமையில் இருக்குது, இது அத்தனையும் நாங்கள் பார்க்க போகிறோம். இதை முழுமையாக தெரிஞ்சு கொள்ளணுமெண்டா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதோட எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கிற இந்த ஹீட் ஒரு சாதாரணமான ஹீட் லெவலாக, இது ஒரு சீசன் நாங்கள் சொல்லலுமா? இது ஒரு சிக்னல். 2026 ஏப்ரல் மாதத்தில் உலகம் முழுக்க ஒரு தெளிவான சயின்டிஃபிக் உண்மை முன்னால் நிற்கிது. என்ன அது? பூமி வெப்பமடையுது. அதுக்கான காரணம் இயற்கை மாற்றம் என்று சொல்ல இயலாது. இது இயற்கை மாற்றம் இல்லை. அதுக்கான காரணம் அளவிடக்கூடியதாக இருக்குது. அதுக்கான காரணம் ஒரு கெமிக்கலாக இருக்கலாம், அதுக்கான காரணம் ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சாக இருக்கலாம், அல்லது அதுக்கான காரணம் ஒரு அட்மாஸ்பியரிக் சேஞ்சாக இருக்கலாம். ஆனால் அதுக்கான காரணம் யாருன்னு கேட்டால் அது நம்ம தான். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சு கொள்ளணுமெண்டா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதோட எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூமி எப்படி இயல்பாக வேலை செய்யுது? முதல்ல ஒரு பேசிக் குவேஷன். பூமி ஏன் வெப்பமாக இருக்குது? சூரியன் ஒளியை பூமிக்குள்ளே அனுப்புது. அந்த ஆற்றலின் ஒரு பகுதி மேகங்களால் திருப்பி அனுப்பப்படுது, பனியால் ரிஃப்ளெக்ட் ஆகுது, வெளி மேற்பரப்பால் பவுன்ஸ் பேக் ஆகுது. மீதம் இருக்கிற எனர்ஜிக்கு என்ன நடக்குது? அது கடலால் அப்சர்வ் ஆகுது, நிலத்தால் அப்சர்வ் ஆகுது, மரங்கள், மண், கற்கள், கட்டிடங்கள் எல்லாமே அப்சர்வ் செய்யுது. பிறகு அந்த சர்ஃபஸ் என்ன செய்யும்? சூடாகும். அதுக்கு பிறகு பூமி என்ன செய்யும்? அது அந்த வெப்பத்தை மீண்டும் வெளியேற்ற முயற்சிக்கும். ஆனால் சூரியனிலிருந்து வர்ற ஒளி எங்களுக்கு விசிபிள் லைட்டாக வரும். பூமியிலேருந்து வெளியேற வெப்பம் அதே வடிவத்தில் திரும்பி போகாது. அது பெரும்பாலும் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனாக தான் பூமியிலேருந்து வெளித்தள்ளப்படுது. இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை தான் நாங்கள் வெப்ப கதிர்வீச்சுன்னு சொல்ல போகிறோம். இது இந்த கிளைமேட் சயின்ஸின் கோர். பூமி தொடர்ந்து எனர்ஜியை வாங்குது, அதே நேரம் எனர்ஜியை வெளியேற்றவும் செய்யுது. இந்த இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் எனர்ஜிக்கு இடையில் இருக்கிற பேலன்ஸால் தான் இந்த கிளைமேட் சிஸ்டம் உயிரோடு இருக்குது. இந்த சமநிலையை தான் நாங்கள் கிளைமேட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, நாங்கள் இப்போ கிளைமேட்டண்டா என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இனி நாங்கள் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டண்டா என்னென்னு தெரிஞ்சுக்கொள்வோம். இப்போ ஒரு குவெஷன், அந்த அவுட் கோயிங் ஹீட் எல்லாம் நேராக ஸ்பேஸுக்கு போய்விடாதா? ஏன்? அதுக்கான காரணம் என்ன? அதுக்கான காரணம் தான் நாங்கள் சொல்கிற பச்சை வீட்டு வாயுக்கள், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். கார்பன் டை ஆக்சைடு, மெத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, வாட்டர் வேப்பர். இந்த கேஸஸுக்கு ஒரு வெரி ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது என்ன செய்யும்னு சொன்னால் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணும். இதுக்கு முக்கியமான பாயிண்ட், CO2 வெப்பத்தை உருவாக்குறதில்ல. CO2 சூரியனை அதிகமாக எரிய வைப்பதில்லை. CO2 என்ன செய்கிறது என்றால் பூமி வெளியேற்றும் வெப்பம் ஸ்பேஸுக்கு தப்பி செல்லாமல் மெதுவாக்குகிறது. அதாவது பூமி இன்கமிங் ஹீட் வாங்கி கொண்டே இருக்கும், ஆனால் அவுட் கோயிங் ஹீட் ஸ்லோவாக தான் பூமியிலிருந்து ரிலீஸ் ஆகும். அப்போது சிஸ்டம் என்ன செய்யும்? புதிய பேலன்ஸை அடைய சர்ஃபஸ் இன்னும் சூடாக வேண்டிய நிலை வரும். இதுதான் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். நாசா இதையே மிக தெளிவாக விளங்குகிறது. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் பூமி வெளியேற்றும் இன்ஃப்ராரெட் எனர்ஜியை உறிஞ்சி ரேடியேஷன் ஃப்ளோவை மாற்றுகின்றன. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் CO2 என்ன விதமான பங்களிப்பை இந்த கிளைமேட் சேஞ்சில் செய்து கொண்டிருக்கிறது. CO2 என்ன வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். CO2 ஒரு மொலிக்யூல். இதில் ஒரு கார்பன், 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் பொருந்தி இருக்கிறதால இது எப்போவுமே ஒரு வைப்ரேஷன் மோட்டில் தான் இருக்கும். இன்ஃப்ராரெட் கதிர்கள் அதன் வேவ் லென்த்தும் இந்த CO2 மூலக்கூறின் வேவ் லென்த்தும் வைப்ரேஷன் வேவ் லென்த்தும் ஒரு இடத்துல சமப்படக்குள்ள என்ன செய்யும்னு சொன்னால் அந்த எனர்ஜியை CO2 உறிஞ்சிக்கொள்ளும்.
உறிஞ்சி வச்சுக்கிறவர் சும்மா வச்சிருக்கேலமா இல்லை, அவர் ஒரு கட்டத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுவார். ஆனால் ரிலீஸ் பண்ணக்குள்ள பக்கத்தில் இருக்கிற நைதரசனோ ஆக்சிஜனோ வந்து அதை கேப்சர் பண்ணிக்கொள்ளும். இதனால் ஒரு கொலிஷன் நடக்கும். இந்த இடத்துல பூமியிலேருந்து டிரெக்டாக வெளியில் தள்ளப்பட வேண்டிய ஹீட் வந்து சைட்வேல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி லோவர் அட்மாஸ்பியர்லேயே தேங்கி இருக்க போகுது. இதனால தான் லோவர் அட்மாஸ்பியர் வந்து ஹீட் ஆக போகுது. இதுதான் இதுக்கு பின்னால் இருக்கிற சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்ததாக இந்த CO2 சொல்கிறோமே, இது வந்து பூமியில் மிக குறைஞ்ச அளவில் தானே இருக்குது. இதனால் இவ்வளோ பாதிப்பு வருமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கண்டா உங்களோட உடம்பை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட உடம்பில் இருக்கிற ஹோமோன்ஸின் அளவு என்ன லெவலில் இருக்குது? ஒரு மினிமல் அமௌண்ட்டில் தான் இருக்கும். ஆனால் அதுதான் உடல் வளர்ச்சியை மாற்ற போகுது, மனநிலையை மாற்ற போகுது, உடல் வெப்பத்தை மாற்ற போகுது, உறக்கத்தை மாற்ற போகுது. இப்படி பல விஷயங்களில் தாக்கம் செலுத்துகிற மாதிரி CO2 வந்து குவான்டிட்டியில் குறைவாக இருந்தாலும் அதோட பவர் வந்து கூடவாக இருக்குது. இதனால் இது என்ன அளவில் இருக்குது, என்ன வேவ்லெந்தை தடுக்குது, எவ்வளோ நேரம் அட்மாஸ்பியரில் தங்கி இருக்குது, இந்த அக்யூமுலேட்டிவ் எஃபெக்ட் என்ன, இவ்வளோ விஷயத்தையும் நாங்கள் கணக்கில் பார்த்தா CO2 ஒரு சின்ன அளவில் இருக்குன்னு டிஸ்மிஸ் பண்ண இயலாது. ஓகே, இப்போ இந்த CO2 உண்மையில் எவ்வளோ அளவில் வந்து உயர்ந்திருக்குதுன்னு பார்ப்போம். ஆரம்பத்தில், அதாவது தொழில்துறை புரட்சிக்கு முன்னம், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னம் CO2 சூழலில் இருந்த அளவு 280 பார்ட்ஸ் பெர் மில்லியன் மட்டும்தான். ஆனால் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த அளவு 429 பார்ட்ஸ் பெர் மில்லியன் ரேஞ்சுக்கு அதிகரிச்சிருக்கு. இதுக்கான அர்த்தம் என்ன? நம்ம வளிமண்டலத்தின் ஹெமிஸ்ட்ரியே மாற்றிட்டோம். இது ஸ்மால் ஃப்ளக்சுவேஷன் இல்லை, இது நார்மல் நேச்சுரல் சைக்கிள் இல்லை, இது மனித செயற்பாடுகளால் வளிமண்டலத்தில் விட்ட பெர்மனன்ட் சிக்னேச்சர். இப்படித்தான் இதை நாங்கள் சொல்லணும். என்னடா இது, இந்த CO2 இவ்வளோ வேலை செய்யுமா? CO2 மட்டும் இல்லை, இந்த முழு கிளைமேட் சிஸ்டமுமே இதுக்கு ஆன்சர் பண்ண தொடங்கிடும். CO2 ஒரு ஸ்விட்ச் இல்லை, அது ஒரு ட்ரிகர். அதுக்கு பிறகு முழு கிளைமேட் சிஸ்டமும் அதுக்கு ஆன்சர் பண்ண தொடங்கும். இந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொன்னால், க்ரீன் ஹவுஸ் ஃபோர்ஸிங்கால் காற்று வந்து சூடாகும். பூமி எக்ஸஸாக ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறதால கடல் சூடாகும். சூடான காற்று அதிக வாட்டர் வேப்பரை வந்து ஹோல்ட் பண்ணிக்கொள்ளும். வாட்டர் வேப்பர் இன்னும் கூட வார்மிங் ஆம்பிளிஃபை ஆகும். பனி உருகும். நார்மலாக பனி வந்து வெள்ளையாக இருக்கிறதால சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது குறைஞ்சா பூமி மேலும் மேலும் வெப்பத்தை உறிஞ்சும். மழை பேட்டர்ன் மாறும். சூடான அட்மாஸ்பியர் அதிக மாய்ஸ்டரை வச்சுக்கிறதால சில இடங்களில் இன்டென்ஸ் ரெயின்ஃபால் இருக்கும், சில இடத்துல வறட்சி இருக்கும், சில இடத்துல அன்ஸ்டேபிள் மான்சூன் பிஹேவியர் வர ஆரம்பிக்கும். இதனால் CO2வின் தாக்கம் வெறும் வெயில் அதிகம் என்று மட்டும் கிடையாது, அது முழு பிளானட்டரி சிஸ்டமையும் மறுசீரமைக்கும். இங்கே இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்குது. வெதர் என்றா என்ன, கிளைமேட் என்றா என்ன? ஒரு நாளில் மழை பெய்தது, ஒரு நாளில் குளிராக இருந்தது, ஒரு நகரத்தில் வெயில் குறைஞ்சது, இதெல்லாம் வெதர். ஆனால் பல தசாப்த அளவில் வெப்ப ட்ரெண்ட் உயர்றது, CO2 தொடர்ந்து அதிகரிக்கிறது, ஓஷன் ஹீட் கண்டென்ட் ரெக்கார்ட் ஹைக்கு போகிறது, சீ லெவல் தொடர்ந்து உயர்வது, குளோபல் அவரேஜ் டெம்பரேச்சர் ஷிஃப்ட் ஆகிறது, இவை எல்லாத்தையும் தான் நாங்கள் கிளைமேட் என்று சொல்லுவோம். ஒரு மழை நாள் குளோபல் வார்மிங்கை மறுப்பதில்லை. அதாவது ஒரு மழை நாளை வச்சுக்கொண்டு நாங்கள் குளோபல் வார்மிங் இல்லைன்னு சொல்ல இயலாது. அதே நேரம் ஒரு ஹாட் டேயை வச்சுக்கொண்டு கிளைமேட் சேஞ்சை ப்ரூவ் பண்ண இயலாது. கிளைமேட் சேஞ்சுன்றது ஒரு சயின்ஸ் ட்ரெண்டை தான் பார்க்கும், ஒரு நாள் இல்லை, ஒரு சிஸ்டமை பார்க்கும், ஒரு சிட்டியை இல்லை. இதைத்தான் IPCC அசஸ்மெண்ட் என்ன சொல்லுதுண்டா, ஒப்சர்வ்டு லாங் டேர்ம் வார்மிங்குக்கு ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸ் தான் டொமினன்ட் டிரைவர். அதாவது நாட்பட்ட நாளில் வந்து அவங்க அவதானித்த வார்மிங் சேஞ்சஸுக்கு காரணமாக இருக்கிறது மனித நடவடிக்கை தான். ஓகே, CO2 பற்றி பார்த்துட்டேன். இப்போ உலகமே அதிகமாக தவறாக புரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம் எல் நினோ. இந்த எல் நினோண்டா என்ன? இது ஒரு கிளைமேட் சேஞ்சுண்டு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இது என்னன்னு பார்த்தோம்னா, இது பசிபிக் சமுத்திரத்தை அடிப்படையாக கொண்டது. பசிபிக் சமுத்திரத்தின் காற்று வீச்சு வந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்க இருக்கும். இதில் என்ன நடக்கும்? கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி காற்று வீசக்குள்ள கடல் மேற்பரப்பில் இருக்கிற சூடான நீர் வந்து மேற்கு நோக்கி தள்ளப்படும். இதனால் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளின் கரையோரங்கள் வந்து சூடான நீரை கொண்டு தள்ளப்படுது. இதே நேரம் சவுத் அமெரிக்கா ரீஜனுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் வந்து கூலான வெதரை அனுபவிக்கும். ஆனால் இந்த ட்ரெண்ட் வந்து இப்போ மாறிட்டுது. அதனால் இந்த காற்றின் பலம் வந்து குறைஞ்சிட்டு, இதனால் என்ன நடக்கும்? கரையை நோக்கி தள்ளப்படாமல் கடலின் சர்ஃபஸ்லேயே இந்த நீரின் டெம்பரேச்சர் வந்து கூடியிருக்க போகுது. அதனால் சர்ஃபஸ் வாட்டரின் வார்ம்னஸ் வந்து அதிகரிக்க போகுது. காற்றின் தள்ளும் வேகம் வந்து குறைய போகுது. காற்று கடல் இதுக்கான இணைப்பு வந்து மாறப்போகுது.
ரெயின்ஃபால் மழை வீழ்ச்சிக்கான சுழற்சி வந்து மாறப்போகுது, ப்ரெஷர் பேட்டர்ன் வந்து மாறப்போகுது. இதைத்தான் நாங்கள் எல்னினோ அப்படி என்று சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ஓஷன் ரீஜனில் நடக்கிற ஒரு சின்ன சேஞ்ச் முழு உலகத்தையும் எப்படி ஆட்டி படைக்குதுன்னு பார்ப்போம். பூமியின் அட்மாஸ்பியர் வந்து ஒரு கனெக்டட் ஃப்ளூயிட் சிஸ்டம் மாதிரி. அதாவது பசிஃபிக்கில் கன்வெக்ஷன் மாறினால் ஜெட் ஸ்ட்ரீம்ஸை மாற்றலாம், ரெயின்ஃபால் சோன்ஸை மாற்றலாம், ஸ்ட்ரோம் ட்ரக்ஸ் வந்து மாறும், மான்சூன் பிஹேவியர் மாறும். இப்படி பல்வேறு விதமான இம்பேக்டை வந்து எல்னினோ உருவாக்க போகுது. சில இடத்துல அதிக மழை இருக்கும், சில இடத்துல அதிக வறட்சி இருக்கும், சில இடத்துல அதிக வெப்பம் இருக்கும், சில இடத்துல க்ராப் ஸ்ட்ரெஸ் இருக்கும், சில இடத்துல ஃப்ளட் ரிஸ்க் இருக்கும். இப்படி எல்னினோவால் ஒரு லோக்கல் ஓஷன் வந்து பாதிக்கப்படாமல் முழு உலகமே வந்து அஃபெக்ட் ஆக போகுது. இந்த கிளைமேட் சேஞ்சஸ் வேர்சஸ் எல்னினோ அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கிளைமேட் சேஞ்சுன்றது ஒரு லாங் டேர்ம் வார்மிங். ஆனால் எல்னினோன்றது ஒரு நேச்சுரல் வேரியபிலிட்டி, அதாவது ஓஷன் அட்மாஸ்பியரில் வர்ற ஒரு ஆசிலேஷன், ஒரு டெம்பரரி பூஸ்ட். இதை என்ன செய்யும்னு சொன்னால் ஆல்ரெடி வார்மிங்கில் இருக்கிற ஒரு இடத்துல நாங்கள் ஒரு ட்ரிகரை கொண்டு போய் வைக்கிற மாதிரி இது வந்து ஆக்ட் பண்ணும். எல்னினோ என்ன செய்யுமெண்டா, ஒரு கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு தரையை நாங்கள் பொதுவாக எடுத்தோம்னு சொன்னால் அந்த தரைக்கு மேலே ஒரு ஸ்டேஜை வச்சு விடுற மாதிரி அதை பூஸ்ட் பண்ணிவிடும். இதனால் குளோபல் வார்மிங் இன்னும் அதிகரிக்கும். ஓகே, இப்போ நாங்கள் இந்த எல்னினோ 2023, 2024, 2025 இந்த ஆண்டுகளில் எப்படி ஆதிக்கம் செலுத்திச்சுன்னு பார்ப்போம். எல்னினோ வந்து 2023ஆம் ஆண்டு பில்டப் ஆகிச்சுது. ஆல்ரெடி வார்மிங்கில் இருக்கிற ஒரு பிளானட்டில் ஹீட் ஸ்பைக் வந்து ஆரம்பிச்சுது. 2024 இந்த ஸ்பைக் வந்து கண்டினியூ ஆகிடுச்சுது. இந்த இடத்துல எல்னினோ வந்து குறைவாக தாக்கம் செலுத்தினாலும் டெம்பரேச்சரில் வந்து பெரிய மாற்றம் இருக்கல்ல. ஆனால் இதை வந்து ப்ரோக்ரஸில் பார்ப்போம்னு சொல்லி விட்டதால் 2025 பார்க்கக்குள்ள எல்னினோ குறைந்த பிறகும் வெப்பம் குறையலை. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் எல்னினோவை விட குளோபல் வார்மிங்கில் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து பெரிய அளவில் பங்களிப்பு செஞ்சு கொண்டிருந்தது. 2025 வந்து ஒன் ஆஃப் த டாப் 3 வார்மஸ்ட் இயர்ஸ் அண்டு மென்ஷன் பண்ணப்பட்டது. 1.43 1.44 டிகிரி சி எபவ் 1850ஆம் ஆண்டுலேருந்து 1900ஆம் ஆண்டுகளில் இடம்பெற்ற டெம்பரேச்சர்லேருந்து 1.43 தொடக்கம் 1.44 டிகிரி சி அதிகரித்து காணப்பட்டது. 2023 2025 ஆவரேஜாக 1.48 பாகை சி டெம்பரேச்சர் அதிகரிப்பு வந்து ஏற்பட்டிருந்தது. 2015 2025 வார்மஸ்ட் 11 இயர்ஸ் ஆன் ரெக்கார்ட் இப்படி நிர்ணயிக்கப்பட்டது. வெப்பத்தை எல்னினோ மட்டும் எக்ஸ்பிளைன் செய்ய முடியாது. அண்டர்லையிங் க்ரீன் ஹவுஸ் வார்மிங் இப்போது டொமினன்ட் பேஸ்லைனாக இருக்குது. இவ்வளோ விஷயம் பார்த்துட்டோம். இப்போ 2026 ஏப்ரல் இப்போ நிலைமையை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் வீக்கில் அதாவது குறைந்த அளவில் எல்னினோ இருக்குது. அதன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஃபேட் ஆகி போய் கொண்டிருக்குது. இதனால் ஏப்ரல் முதல் ஜூன் வரையான காலப்பகுதியில் இது 70% வந்து நியூட்ரல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லேட்டர் 2026 இது மீண்டும் உயரலாம் அப்படி என்ற ஒரு கணிப்பும் வந்து காணப்படுது. இந்த இடத்துல CO2 இன்னும் ரெக்கார்ட் ஹையில் இருக்கிறதாலையும் ஓஷன் ஹீட் இன்னும் அன்யூஷுவல் ஹையில் இருக்கிறதாலையும் பேஸ்லைன் வார்மிங் இன்னும் எலிவேட்டட் ஆகி இருக்கிறதாலையும் 2025 இட் செல்ஃப் ஸ்டில்லிங் எக்ஸ்ட்ரீம்லி வார்ம் அப்படி இருந்ததாலையும் 2026 உலகம் ஒரு மோசமான எல்னினோ இயர்லேருந்து ரிகவர் ஆகும் நிலையில் இல்லை அப்படி என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் கிளைமேட் கிரைசிஸின் அண்டர்ரேட்டட் ஹீரோ அதாவது வில்லன் யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் கடல். பூமி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் காரணமாக எக்ஸஸ் ஹீட்டை பிடிச்சு கொண்டா அந்த வெப்பம் அட்மாஸ்ஃபியரில் மட்டும் தங்கி இருக்காது. அதன் பெரும்பகுதியை சேமித்து வைக்கிற ஆள் யாருன்னு பார்த்தோம்னா கடல் தான். இந்த ஓஷன் ஹீட் கண்டென்ட் தான் இதுக்கு மெயின் பங்களிப்பு செய்ய போகுது. சீ சர்ஃபஸ் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதால மரைன் ஹீட் வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சைக்ளோன்ஸுக்கு ஃபியூவலாக இருக்கும், அதாவது கூடிய அளவில் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட. கோரல் ப்ளீச்சிங் நடக்கும். சீ லெவல் தெர்மல் எக்ஸ்பேன்ஷனால் அளவு வந்து அதிகரிக்க போகுது. இதனால் ஓஷன் ஹீட் வந்து கடந்த வருடங்களை விட கூடிய அளவில் தான் இருக்குன்னு சொல்லி WMO வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. காற்று ஒரு வருடம் கொஞ்சம் குறைவாக தோன்றினாலும் கடல் இன்னும் சூடாக இருந்தால் கிளைமேட் கிரைசிஸ் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்று முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த CO2 வார்மிங் அடுத்தபடியாக அட்மாஸ்பியர் மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டு வருது. அதில் ஒன்று வந்து பனியை உருக்குது, கடல் மட்டத்தை உயர்த்துது, ஃபீட்பேக் லூப்பில் வந்து கண்டினியூ ஆகி கொண்டிருக்குது. பனி உருகினா அல்பிடோ அதாவது வெள்ளையான மேற்பரப்பின் அளவு வந்து குறைஞ்சு கொண்டு
கொண்டு போகுது. இதனால் பூமி என்ன செய்யும், கூடிய அளவில் வெப்பத்தை வந்து அப்சர்வ் செய்து கொண்டு இருக்க போகுது. இது ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம், அதாவது வார்மிங். அதனால் கிளைமேட் சேஞ்ச் என்ன செய்யும், லீனியர் ப்ரோசஸ் இல்லாமல் ஒரு சிஸ்டம் டிஸ்டர்பன்ஸோட ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இங்கே வந்து வார்மிங் அதிகரித்து கொண்டு இருக்குது. இப்போ இந்த ஹோல் ஸ்டோரியையும் நாங்கள் ஒரு சமரைஸ் பண்ணி பார்த்தோம்டா, பூமி வெளியேற்ற வெப்பம் ஸ்பேஸுக்கு போகாமல் CO2 தடுக்குது. இதனால் பூமியின் எனர்ஜி பேலன்ஸ் வந்து மாறுது. இதன் அடுத்த விளைவாக காற்று, கடல், மழை, பனி, கடல் மட்டம் எல்லாம் வந்து ஆன்சர் பண்ண தொடங்குது. எல்னினோ எஃபெக்டால் பெசிபிக் ஓஷன்லேருந்து மேற்பரப்புக்கு மேலும் வெப்பம் கடத்தப்படுது. இது ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆண்டு பார்த்தோம்டா இல்லை, ஆனால் இது ஒரு கிளைமேட்டை ஆம்ப்ளிஃபை பண்ணுமான்னு பார்த்தா ஆமாம். 2026 ஏப்ரலுக்கு உலகம் எங்கே போய்கொண்டிருக்குதுன்ற ஒரு வசனத்தில் பார்த்தோம்னு சொன்னால், உலகம் இப்போது வெப்பமடைந்து ஒரு புதிய பேஸ் லைனில் வாழ்கிறது. அதாவது நாம் உணர்றது ஒரு அப்நார்மல் சீசன் இல்லை, நாம் நுழைந்திருப்பது ஒரு ஆல்டர்ட் பிளானட், ஒரு ஆல்டர்ட் பூமிக்குள்ளே நாங்கள் நுழைந்து கொண்டிருக்கிறோம்ன்றது தான் உண்மை. இதில் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், பூமி வெப்பமடையுதுன்றதை தெரிஞ்சு கொள்ள வெயிலை பார்க்க தேவையில்லை. CO2 எப்படி வேலை செய்யுதுன்றதை புரிஞ்சு கொள்ள ஒரு மொலிக்யூல் CO2 போதும். எல்னினோ ஏன் பவர்ஃபுல் என்பதை புரிஞ்சு கொள்ள கடலும் காற்றும் தனித்தனியாக இல்லை என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். 2026 உண்மையை புரிஞ்சு கொள்ள ஒரு மோசமான நாளை அல்ல, மனிதர்கள் வானத்தில் எழுதிய கெமிஸ்ட்ரியை வாசிக்க தெரிந்திருக்க வேண்டும். அந்த கெமிஸ்ட்ரியின் பெயர் கார்பன் டை ஆக்சைடு, அந்த ஒசிலேஷனின் பெயர் எல் நைனோ, அந்த மாறிய உலகத்தின் பெயர் நம் பூமி.